ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னா vlog இல்ல குக்கிங் தான். சரி, என்ன குக்கிங் பண்ண போறேன் அப்படின்னா ரீசனா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிருந்தேன். அப்போ யதார்த்தமா இது என் கண்ணுல பட்டுச்சு. ஸோ நானும் செல்வாவும் வாங்கிட்டு வந்தோம். இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 60 ரூபா போட்டிருக்கு. ஆனால் 10 ரூபா ஆஃபர். தெரியுதான்னு தெரியலையே. தெரியுதா? 10 ரூபா ஆஃபர். 10 ரூபா போக மீதி 50 ரூபாய். இது 50 ரூபாய். இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்வா. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் செல்வா vlogs சேனலில் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பேர் என்ன அப்படின்னா அல்வா மிக்சர் அப்படின்னு போட்டிருக்கேன். இதில் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாவு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். இந்த மாவோட எத்தனை கிராம் எடை அப்படின்னு கேட்டிங்கன்னா 200 கிராம். இது 200 கிராம். 200 கிராம் அதே அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கிளறிடணும். கிளறிட்டு அதுக்கப்புறமேட்டு வடை சட்டியில் 70 கிராம் நெய்யை ஊற்றி இந்த மிக்சரை போட்டு நல்லா கிளறி முந்திரியை போடணும். ஸோ இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம், அதை தான் பண்ண போகிறோம். சரி, ஓகே, நம்ம பண்ணிடலாமா? நான் அதே அளவுக்கு இது என்ன சொல்கிறது, அதே அளவுக்கு நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் அளவுக்கு இது அளவு கப் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, மெஷர்மெண்ட் கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே அளவுக்கு 200 ml நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, 200 ml நம்ம தண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பாக்கெட்டை நம்ம கட் பண்ணுவோம். இதில் சர்க்கரை எதுவுமே சேர்க்க தேவையில்லை போல், எல்லாம் மிக்சர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது இதில் போட்டிருக்கு. எப்படி இருக்குன்னு நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை. இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம், என்ன கலரில் வரும்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக வாயில் வச்சு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. சரி, ஓகே. இப்போ அந்த பவுடரெல்லாம் நம்ம கொட்டியாச்சு. அதே அளவுக்கு நம்ம தண்ணி இப்போ ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மிக்சரை வச்சு நல்லா கிளறிடலாம். முதல்ல நம்ம கொஞ்சமாக ஊற்றி பார்ப்போம். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கணுமா, கட்டி இல்லாமல் கலக்கணும். கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல என்னோட அல்வா. பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஓகே, இப்போ 200 கிராம் அளவுக்கு 200 ml நம்ம தண்ணி எடுத்தாச்சு. நல்லா மிக்சர் பண்ணியாச்சு. சரி, ஓகே. அடுத்ததான் கேஸை பற்ற வைக்கணும். இதில் மெயின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடி பிடிக்காமல் கிளறணுமா. அதையும் அதில் போட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, இருங்க, நான் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ முந்திரிலாம் கடையில் வாங்கிட்டு வந்தது. ஏன்னா அப்படியே ரேஷன் கடையில் கொடுத்ததை எங்களுக்கு பொங்கலுக்கு போட்டு ரெடியாக சரி பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம முந்திரி உடச்சி வச்சுக்கலாம். அதுக்குள்ளேயே சட்டி ஹீட் ஆகிட்டோம். ஹீட் ஆனோடனையும் எங்களுக்கு ரேஷனில் கொடுத்த பாதி நெய் இருக்குது. அந்த நெய்யை இப்போ நம்ம ஊற்றிடலாம். நெய் ஹீட் ஆகட்டும். ஓகே, இப்போ நம்ம நெய்யெல்லாம் ஊற்றியாச்சு. நெய் நம்ம ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயே அந்த முந்திரியை உடச்சிக்கலாம். கையாலேயே உடச்சிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஓரளவுக்கு நல்லா உடச்சிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ நெய் நல்லா ஹீட் ஆகிருக்கு. இப்போ அந்த மிக்சர் பண்ணோம் இல்லையா, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை காட்ட மாட்டேன். இப்போ நம்ம நல்லா மிக்சர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இதை நம்ம சேர்த்து ஊற்றிக்கலாம். அப்படிலாம் காட்ட முடியாது. ஓகே, கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருந்தால் அல்வா வருமாமா. நல்லா கிளறுவோம். நம்ம வாங்க கேமரா பிடிங்கன்னு சொன்னால் பிடிக்க மாட்டாரான். நீயே எடு, நீயே கேமரா வை, நீயே அல்வா கிண்டி குடு எனக்கு அப்படின்னு படுத்துருக்கிறாரு. அப்போ என்ன காட்டுங்கிறாரு. அவரை பற்றி பேசினான்னா நம்ம அல்வாவை தீய விட்டுருவோம். சரி, ஓகே. இப்போ நம்ம நல்லா கிளறிடுவோம். அவங்க சொன்ன மாதிரி எல்லா பக்குவம்லாம் பண்ணியாச்சு. அல்வா வருதா இல்லை அல்வா பதில வேறு ஏதாவது வருதான்னு தெரியல. எப்படி வந்தாலும் ஓகே. என்ன வருதுன்னு பார்க்கலாம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் சூப்பராக இருக்குங்க. இனிப்பா சூப்பராக இருக்குது. சரி, ஓகே, நம்ம நல்லா கிளறிடலாம். அடி பிடிக்காம கிளறணும்னு போட்டிருக்கு. நம்ம அடி பிடிக்காம கிளறணும். கரண்ட் அடுப்பில் வச்சா இதாயிடும்.
அதனால தான் நான் வந்து இங்கே வச்சிடறேன். வாவ், நம்மளோட அல்வா சூப்பராக வருது. ஏய் சூப்பர் 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 சூப்பர். ஏய் சூப்பராக வந்துருச்சு. நான் அல்வா கிளறிட்டேன், கிண்டிட்டேன். இங்கே வாருங்கள். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த உடச்சி வச்சிருக்க முந்திரியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ சேர்த்தாச்சு. கொஞ்சோண்டு நெய் பத்தாத மாதிரி இருக்குது, லைட்டாக ஊற்றிக்கலாம். சரி ஓகே, ஊற்றியாச்சு. இப்போ நல்லா வந்து கிளறிடலாம். வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்கு. இருங்க, நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். பார்த்தீங்களா நம்மளுடைய அல்வாவை? இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் லைட்டாக கிளறிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டேன். இன்னும் வந்து ஒரு 2 நிமிஷம் கிளறுவோம், ஏன்னா அடி பிடிக்காம நல்லா கிளறி இருக்கும். இதே மாதிரி நல்லா கிளறிட்டு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரெடி இருக்குன்னு சுட சுட அல்வாவை நம்ம வந்து டேஸ்ட்டு பார்த்துறேன். நான் அல்வா கிளறிட்டேன். சூப்பர். சரி ஓகே, இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சு எடுத்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இருங்க, ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். ஃபைனலி நம்மளுடைய அல்வா வந்து எப்படி இருக்குது, அல்வா மிக்சர் எப்படி இருக்குன்றத டேஸ்ட்டு பண்ணி பார்த்தலாம். சூப்பராக இருக்குது. நான் வந்து முன்னாடியே அந்த டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டேன். அல்வா வயறையே இருக்குது. கடையில் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி முந்திரிலாம் சாப்பிடுவோம். முந்திரி ஒரிஜினல் அல்வா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். உங்களுக்கும் அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த அல்வா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தமிழ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.